இந்த கொஷின் பாருங்க. தீபக் அப்படிங்கிறவர் கிழக்கு திசையை நோக்கி போறாராமா. கிழக்குங்கிறது என்னது? இந்த டைரக்ஷன் தானே, இந்த டைரக்ஷன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ கிழக்கு திசையை நோக்கி நேர்பாதையில் நடக்கிறார். 75 மீட்டர் போயிடுறாராமா. 75 மீட்டர் போனதுக்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா லெஃப்ட் திரும்புறாராமா. இப்போ இந்த சைடில் நாம போற மாதிரி இருந்தால் நம்மளோட லெஃப்ட் எது? இப்படி திரும்புறது தான் லெஃப்ட். அப்போ இடதுபுறம் திரும்புறாரு. 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறார். இங்கிருந்து 25 மீட்டர் போறாராமா. மறுபடியும் இந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாரா. இங்கிருந்து லெஃப்ட் 40 மீட்டர் போறாராமா. இந்த இடத்துலேருந்து எகெயின் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாரு. இந்த மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட்ல நம்ம நிற்கிறோம்ல, நாம வந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு லெஃப்ட் எது ரைட் எது நல்லாவே புரியும். இப்போ இந்த 40 மீட்டரில் இருந்து மறுபடியும் இடதுபுறம் திரும்புறாரு அப்படின்னா அது எவ்வளோ தூரம் போயிருக்காரு? 25 மீட்டர் போயிருக்காரு. இப்போ இங்கே 25 மீட்டர், இங்கே 25 மீட்டர், இங்கே 40 மீட்டர்னா இதுவும் சேம் அளவு தானே இருக்குது. அப்போ இந்த இடம் கண்டிப்பாக 40 மீட்டர் தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு ரெக்டாங்கிள் தானே. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. அவன் தற்பொழுது புறப்பட்ட இடத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு புறப்பட்ட இடம். இப்போ அவர் இருக்கிற இடம் வந்துட்டு இது. அப்போ இதுக்கும் இருக்க தூரம் எவ்வளோன்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இது 40னா, அதாவது இந்த இடம் 40னா இந்த இடமும் 40. அப்போ இந்த மீதி என்னவா இருக்கும்? டோட்டலாக இது வந்துட்டு 75 மீட்டர். இந்த இடம் 40 அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும்? 35 மீட்டர் தானே இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது? 35 மீட்டர். இது புரியலன்னா கேளுங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.